மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை கண்டிப்பா திமுகக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர் திமுகக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா, எங்களுக்கு கூடுற கூட்டம் தான் கொள்கை கூட்டம், அங்கே மீதம் இருக்கும் கூட்டம் எல்லாம் காக்கா கூட்டம் அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள், திமுகவினுடைய RS பாரதி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கார். இது ஒரு புறம் இருக்க, இரண்டாவது வாரமாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பரப்புரையை செய்கிறார். நாகப்பட்டினத்தில் அவருடைய அரசியல் பரப்புரையில் அவர் பேசின பேச்சுக்கள் ரொம்ப சுலபமாக மக்களிடம் கனெக்ட் ஆகுது. சொல்லப்போனால் இதே மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, சக பிரச்சனை அங்கே நடக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் வைட் ஆடியன்ஸை அவரால் கவர் பண்ண முடியும், ஏகப்பட்ட இடத்துல விஜய் அவர்களுடைய பேச்சு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே அதீத ரீச் தான். இதுக்கும் பிறகு இன்னும் ரீச் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சினுடைய ஸ்டைலை இப்போ மாற்றின மாதிரி எப்போதுமே மாற்றிக்கொண்டது இருக்க வேண்டும். அப்படி என்ன அவர் ஸ்பீச்சை மாற்றிருக்காரு, அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் என்ன, அடுத்ததாக ஆளும் கட்சி எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். உழைக்கிற மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம்தான் நாகப்பட்டினம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகை போன முறை அவர் பயன்படுத்தலை, பட் இந்த முறை நாகப்பட்டினத்தில் அவர் பயன்படுத்தினார். எனக்கு ரொம்பவே மனசில் நெருக்கம் இருக்கக்கூடிய, கடல் சார்ந்து இருக்கக்கூடிய வணிகம், அங்கே அது பிஸ்னஸ், மீனவர்கள், இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இங்கேருந்து நான் உங்கள் மத்தியில் இதை பேசிகிட்டு இருக்கேன், உங்களுடைய வீட்டில் ஒரு நபராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை. அப்போ விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரையில் அவர் சொல்கிறது, தமிழ்நாட்டிலே இரண்டாவது போர்ட், மீன்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய இரண்டாவது துறைமுகம் நாகப்பட்டினம் தான். அப்படி இருந்தும் இங்கே நல்ல வீடு இருக்கா, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, நல்ல ரோடு இருக்கா, நல்ல பாலம் இருக்கா, இப்படிங்கிற பல கேள்விகளை கேட்குறார். இது எல்லாமே நாகப்பட்டினம் மக்களுடைய குரலாக ஒலித்தது என்பது அங்கே கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே திமுகவில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு கூட்டமே கூடாது, அவ்வளோதான், அந்த கூட்டம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர், அதாவது இந்த 1,00,000 சேர் 1,50,000 லட்சம் பேர் வெளியில் நின்னாங்க அப்படிங்கிற ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அடுத்த ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க. தாவேகா விஜய் அவர்கள் வரும்போது பாருங்கள் ஆளே இல்லை, காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஏஆல் ஜென்ரேட் பண்ணப்பட்ட இமேஜஸும், ஒன்று விடிய காலையில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு தாவேகாவுக்கு கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பலவிதமான பரப்புரைகளை காலையிலிருந்தே செஞ்சுட்டு இருந்தாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, இவ்வளோ டிஜிட்டல் யுகத்தில் சோஷியல் மீடியா ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரத்துலையே நம்மகிட்ட இவ்வளோ பொய் பேசுகிறாங்களே, கூட்டம் இல்லைங்கிறாங்க, அவங்க நான் அப்படி பேசலைங்கிறாங்க. அப்போ எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் அப்பா தாத்தாவெல்லாம் நீங்கள் எப்படி ஏமாற்றிருப்பீங்களா? நாங்கள் கேட்குறோம். அரசியல்வாதிகளை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நல்ல அரசியல்வாதிகளை பற்றி நான் இங்கே பேசலை. ஒரு அரசியல்வாதியை நீ தாக்கி அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி உன்கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பவரை, உன்கிட்ட இருக்கக்கூடிய எழுத்து பவரை, உன்கிட்ட இருக்கக்கூடிய கதாசிரியர் அப்படிங்கிற அந்த பவரை வச்சு, உன்கிட்ட இருக்கக்கூடிய கதைகள் இல்லாட்டி படம் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு எந்த அளவுக்கு என்னுடைய தாத்தனையும் என்னுடைய அப்பாவையும் நீ ஏமாற்றிருப்ப. இப்போவே கூட்டம் இல்லடா அப்படின்னு சொல்லி எங்களை நம்ப வைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் செய்யக்கூடிய நீ, கூட்டம் வந்த பிறகு இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு மட்டும்தானே கேட்க முடியுது. ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்காளர் அட்டையை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம் லைவ் ஓடிட்டுருக்கு ஒரு சேனலில். அவன் நல்லா பேச ஆரம்பிக்கிறான், தாவேகாவை சார்ந்த ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன் நல்லா பேசுகிறான், 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா பேசின உடனே அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போயிடுறாங்க. ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு கோமாளி வந்து பேசணும், ஒரு பைத்தியக்காரன் வந்து அங்கே நின்று பேசி சத்தம் போடுறத பாரு. தாவேகாவினுடைய எல்லாருமே இப்படித்தான், தாவேகாவினுடைய எல்லாருமே இப்படித்தான். நீ குடிக்கக்கூடிய, நீ விற்கக்கூடிய டாஸ்மாகை வச்சு அவனுடைய புத்தி சுவாதீனம் இல்லாமல் வெளியில் வந்து பேசுகிறத தாவேகாவினுடைய உறுப்பினர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி டைட்டில் கார்டாக போடணும். அதற்கு நல்லவங்க பேசும்போது கூட அதை காண்பிக்க மாட்டுக்க அப்படின்னா எந்த அளவுக்கு வன்மம் நிறைந்த அரசியலை இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நான் கேட்கலை. நான் இங்கே அரசியல்வாதியாங்க, நான் ஏதோ அவங்க சொன்ன விஷயங்களை அப்படி உங்கள் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறது உங்களுக்கு பதில் வேணுமா வேண்டாமா? ஸோ பேசுகிறதையும் சொல்கிறதையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நல்லதாக மக்களுக்கு தேவையானதாக சொல்லி புரிய வைங்க, உண்மையை சொல்லுங்கள், உண்மையான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். போலியான செய்திகள் இப்போது புறம் தள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் ஏகப்பட்ட பேர். இப்போ இதுவரையில் அந்த சிக்கல்லாம் உங்களுக்கு இல்லை.
இப்போ உங்களுக்கு என்ன சிக்கல் வந்திருக்கு? ஆளும் கட்சி, எதிர்க்கட்சியாக நிற்கக்கூடிய கட்சிகள், உங்களுக்குலாம் என்ன சிக்கல் வந்து நிற்கிதுன்னா, இவ்வளோ நாள் அரசியல் அப்படின்னு சொல்கிறது ஒரு 30க்கு ப்ளஸ் 30+ ஏஜில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்து கொண்டிருந்த வேலையாக இருந்துச்சு. அவங்க தான் கவனிப்பாங்க, நியூஸ் கேட்பாங்க. விஜய் அவர்களுடைய வருகை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு 20லேருந்து இல்லாட்டி ஒரு 15லேருந்தே இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அரசியலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் உலகத்தை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் இந்த 30+ மனிதர்களை நீங்கள் ஏமாத்தின மாதிரி இந்த 15+ மனிதர்களை, இளைஞர்களை, மாணவர்களை உங்களால் ஏமாற்ற முடியாது. 15+ ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, இன்னும் 3 வருஷத்தில் அவனும் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவனாக மாறிடுவான். இந்த எலெக்ஷனில் நீங்கள் விட்டாலும் அடுத்த எலெக்ஷனில் அவனுக்கு வந்து பிடிச்சிருவாங்க உங்களை. செம்மையான லாக் இது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரியாது. இந்த 2026 எலெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் ரொம்ப நுட்பமான அரசியலாக இருக்கும். உண்மையை மட்டுமே பேச வேண்டிய ஒரு அரசியலாக மாறிவிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சில யங் லீடர்ஸினுடைய வருகை தான். ஒன்று அன்புமணி அவர்களுடைய வருகை, இன்னொன்று அண்ணாமலை அவர்களுடைய வருகை, சீமான் அவர்களுடைய எழுச்சி, விஜய் அவர்களுடைய வருகை. இது எல்லாமே யங்ஸ்டர்ஸை இன்னும் ரொம்ப பெரிய அளவில் அதிகப்படுத்துது, அரசியல் படுத்துகிறது. இது ஒரு கூட்டம், இது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்க. கூட்டமே வரலடா அப்படின்னு சொல்கிறீங்க. கூட்டம் வந்திருக்கடா, நீ பகிர்ந்தது ஏஐ ஃபோட்டோடா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்ட மனநிலைமை. இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன், சாதியை வளர்ப்பதே நீங்கள் தான். இந்த ஆண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவனுங்க. நாங்கள் ஆட்சி செஞ்சோண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஆட்சி செய்கிறவனை வளர விடுறா. ஏண்டா, பிறப்பால் ஒருத்தனுக்கு அரசு பதவி, அரசியல் பதவி, ஒரு பதவி கொடுப்பதும், பிறப்பால் உன் குடும்பத்தை மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரு நபருக்கும் இரண்டுக்கும் என்னடா வித்தியாசம்? இரண்டுமே பார்ப்பானியம் தானே. நீங்கள் சொல்கிற மாதிரி என் வீட்டில் பிறந்துட்டான்னு சொல்லி அவனை நான் தலைவன் ஆக்குறதும், இந்த இந்த இப்படி பிறந்திருந்தா தான் இந்த ஜாபுக்கு நீ வர முடியும், இது பிறந்திருந்தா தான் இப்படி வர முடியும், இரண்டுமே பார்ப்பனியம் தானே. இரண்டுக்குமே பேர் அது தானே, வேறு எதுவுமே இல்லையே. இதை சோ கால்டு சமூக நீதி அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் அதுக்கு மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் இது ரொம்ப தெளிவாக இன்னைக்கு பிரதிபலித்தது. வெளிநாட்டுக்கு நீங்கள் முதலீடுக்காக போகிறீங்களா, வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ண போகிறீங்களா? 5000 கோடி 15000 கோடி நாங்கள் முதலீடு கொண்டு வந்துட்டோன்னு சொன்னீங்களே, எவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்க? வெள்ளை அறிக்கை கேட்டால் அது மரபு கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அதே ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது வெள்ளை அறிக்கை தாங்க அப்படின்னு சொல்லி டிபேட் பண்ணார். அப்போ உங்களை எப்படி நாங்கள் நம்புறது? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இப்படி பேசுகிறீங்க, ஆளும் கட்சியாக வந்த பிறகு அப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசி மக்களை இப்படி குழப்பி லாஸ்ட்டாக எப்படி நீங்கள் ஓட்டுக்களை வாங்குறீங்க? அதை இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறார். 2 பேரையும் வச்சு செய்கிறார். ஒன்று பிஜேபி பூச்சாண்டியும் உங்களால் காண்பிக்க முடியலை, இன்னொன்று திமுக பூச்சாண்டியும் பிஜேபியால் காண்பிக்க முடியல. ஏன்னா 2 பேர் தான் என்னுடைய கொள்கை எதிரி, என்னுடைய பரம்பரை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லிட்டார். ஸோ போர்ட்டு நல்லதாக ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்குறாரு. அடுத்ததாக தீர்வு வேணும் தானே பேசினேன், மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வேணும் தானே பேசினேன். ஏதோ அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் வருவது புதிது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது கண்ணா. இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்லை கண்ணா, எப்போ வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு அந்த கண்ணாங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணி 2011 பிப்ரவரியிலேயே நாகப்பட்டினத்தில் நாம் ஒரு மீட்டிங்கை போட்டோம். அப்போது நாம் வேறொரு இயக்கத்தின் பெயரில் இருந்தோம். இப்போ நாம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியாக வந்து நிற்கிறோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அரசியல் இயக்கமாக நாம் நிற்கிறோம், இது புதுசு இல்லை அப்படிங்கிறார். அடுத்ததா ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறார். தொப்புள் கொடி அந்த தலைவனை இழந்து நிற்கக்கூடிய அப்படின்னு சொல்லி தலைவர் பிரபாகரன் அவர்களையும் ஞாபகப்படுத்தி, தொப்புள் கொடி உறவுகளை நம்ம விட்டுவிடக்கூடாது, மீனவர்களையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்ம மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துட்டு போகும்போது அது இந்திய மீனவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தமிழ் மீனவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிச பாஜகவாக இருக்கட்டும், மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கம்முனி ஓரமாக உட்காரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பித்தலாட்ட திமுகவாக இருக்கட்டும், 2 பேருமே நமக்கு எதிரானவங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்றார் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதுல திமுகவை கபட நாடக திமுக அப்படின்னு தான் அவர் விமர்சனம் பண்றார். மிஸ்டர் சிஎம் அவர்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2-3 முறையும். கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? குடும்பத்துக்காகவே உழைத்து குடும்பத்திலிருந்தே அந்த நீங்கள் உங்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது நானே சுயமாக உழைச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அந்த சினிமா டைலாக்ல இருந்து அவருடைய அந்த எலிவேஷன் அப்படிங்கிறது பெருசாக மாறுது. அந்த எலிவேஷன் அப்படியே அவருக்கு கேப்சர் பண்ணி கரண்ட் கட்டி, நீங்கள் நான் வந்து வரேன் ஒரு இடத்துல பேச போகிறேன்னா கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறீங்க,
இதே இது ஆர்எஸ்எஸ்லேருந்து இல்லை அமித்ஷா அவர்கள் வாரார்னா இந்த வேலையை நீங்கள் செய்வீங்களா? ஸ்பீக்கர் கிட்ட போகிற வயரை கட் பண்ணி விடுவீங்களா? மிஸ்டர் சிஎம் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அஸ்திவார் உங்களுடைய பேஸ்மெண்ட் ஆட்டம் கண்டு விடாது, ஆர்எஸ்எஸ் நீங்கள் தொட்டிங்கன்னா ஏன்னா நீங்கள் தான் கள்ள உறவில் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். சிஎம் சார் மிரட்ட பார்க்குறீங்களா? அதுக்காக இந்த விஜய் இல்லை சார், அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார், என்னை மிரட்டாதீங்க சார், நான் தனிநபர்லாம் இல்லை சார், ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவனா பிரதிநிதியாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய சகோதரனாக இருக்கேன், வீட்டில் ஒருத்தனாக இருக்கேன், நீ உன் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்க, நான் ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தனாக இருக்கேன், வா மோதி பார்க்கலாம். இதாவது பரவாயில்லைங்க, இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில் வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க, செம காமெடியா இருக்குங்க. I'm just enjoying like anything. நான் பேச போகிறேன்னா மட்டும் எனக்கு 5 நிமிஷம் தான் பேசணும், நான் பேசுகிறதே 3 நிமிஷம், அதையும் இவ்வளோ தான் பேசணும், வண்டியை விட்டு வெளியில் வரக்கூடாதுங்கிற, கை காட்டக்கூடாதுங்கிற, நாங்கள் கேட்குற இடத்துல எங்களுக்கு அனுமதி தராமல் மக்கள் ரொம்ப நெடுஞ்சலாக அப்படியே குறுகலாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்து எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாரீங்களே, இந்த அளவுக்கு பயம் எதற்கு? இனிமேல் நான் நேரடியாக மக்கள்கிட்டே கேட்க போகிறேன், ஏன் நான் உங்ககிட்ட வந்து பேசக்கூடாதா, உங்களுடைய குறைகளை கேட்கக்கூடாதா, உங்களுக்கான விஷயங்களை யோசிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்டையராக அது அப்படியே தூக்கி மக்கள் மத்தியில் போட்டுடுறார். அப்போ மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? நமக்காக பேச வரக்கூடிய ஒரு தலைவனை பேச விடாமல் தடுக்கிறது திமுக, நமக்காக குரல் கொடுக்க ஒரு நபரை இவங்க குரலை நசுக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இப்போ திமுகக்கு எதிரான ஒரு பெரும் ஒரு கூட்டமாக மாறி வருகிறது. கொள்கையை பேருக்கு வச்சுட்டு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய உங்களுக்கும், கொள்கையை மட்டுமே வச்சு நான் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த போர் அப்படிங்கிறது 2 பேருக்கு இடையில மட்டும்தான், ஒன்னு தாவேகா, இன்னொன்னு திமுக, இந்த 2 பேருக்கு இடையில தான் இந்த அரசியல் யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய ஸ்பீச்சை முடிக்கிறார். அப்போ இதில் நிறைய விஷயங்கள், அவர் நாகப்பட்டினத்துக்கு என்ன ரூட்டு, என்ஹெச்ஆக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும், அந்த மருத்துவமனையில் டாக்டர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கட்டும், மெரைன் ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் அடுக்குகிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை, என்ன இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு, 5 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு பாலத்தினுடைய வேலையும் 10 வருஷமாக செயல்படாத பலவிதமான நகர அமைப்புகளை பற்றியும் அவர் அங்கே புட்டுன்னு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பேசணும், 20 நிமிஷம் பேசினார், அதில் ஒரு 15 நிமிஷம் அவர் பேசுகிற இருந்தாலும் 10 நிமிஷத்தில் கண்டென்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 10 நிமிஷ கண்டென்ட் அங்கே நாகப்பட்டினம் மக்களுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கான பேசின ஒரு தோரணையை கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக கிட்னி திருட்டிலிருந்து வைப்பு தொகையெல்லாம் வச்சிருக்கு சொல்லிங்க பார்த்தீங்களா திமுகவினுடைய அமைச்சர்கள், அதெல்லாம் பற்றியும் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திமுகவால் தூங்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறது யார்? யங்ஸ்டர்ஸ், குட்டி பசங்க கிடையாது சார், எல்லாமே ரொம்ப விவகாரமான பசங்க, எல்லாம் தற்கொலை கூட்டம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அந்த தற்கொலை கூட்டம் உங்கள் தலையில் ஏறி நங்குன்னு கொட்டுது. நாங்கள் இப்படி தாண்டா இருக்கோம், எங்களுடைய அரசியல் இதுதான், எங்களுக்கு நீ பாலம் போட்டு தந்தியா, இங்கே ரோடை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியும் சும்மா நேராக அப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறீங்க? தாத்தா காலத்து திமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக, உடைந்து கிடக்கக்கூடிய அதிமுக இன்னொரு பக்கம், அந்த பக்கமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும், இந்த பக்கமாக வீரியமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும், பல இடங்களில் இப்போ திமுகவை நம்பி போன கட்சிகள் இப்போது அவங்களுடைய ஒட்டுமொத்த அங்கீகாரத்தையும் இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திமுகவை நம்பி போன கட்சிகள் இன்னைக்கு அவங்க இல்லவே இல்லாமல், கட்சியே ஒன்று இல்லாமல் திமுகவுடன் ஐக்கியமாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் டீட்டெயில்ஸ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.